தாழ் தந்த அன்பு மொழி, தந்தை சொன்ன அறிவு மொழி, ஆரிராரோ சொல்லித்தந்த அழகிய மொழி. என் தாய்மொழியான தமிழ் மொழியை வணங்கி அவையோர் அனைவருக்கும் என் முதற்கண் முத்தான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜனவரி 26ஆம் தேதி நமது இந்தியாவின் மிக முக்கிய நாளாக கருதப்படுகிறது. இந்தியா குடியரசு நாளாக மாறிய நாள். இந்தியாவின் வாழ்வில் இது முக்கியமான நாளாகும். 1950 ஜனவரி 26ஆம் தேதி முதல் இந்தியா இந்நாள் குடியரசு தினமாக கொண்டாடுகின்றோம். எல்லாரும் ஓர் குலம், எல்லாரும் ஓர் இனம், எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள் என்ற பாரதியின் வரிகளுக்கு ஏற்ப இந்திய நாட்டில் எண்ணற்ற பண்டிகைகள் இருந்தாலும் சாதி, மதம், இனம், மொழி என வேற்றுமைகளை மறந்து அனைவராலும் கொண்டாடப்படும் தினமாக இருக்கிறது. குடியரசு என்பதன் பொருள் மக்களாட்சி என்பதாகும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஆட்சி செய்யும் முறையே குடியரசு ஆட்சி முறையாகும். மக்களாட்சியை ஒரு நாட்டின் சிறப்பான வளர்ச்சிக்கு அடையாளம் என கருதி டாக்டர் B.R. அம்பேத்கர் தலைமையில் இந்திய அரசியல் சட்டம் இயற்றப்பட்ட 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி முதல் குடியரசு தினம் கொண்டாடப்படுகிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் பாராளுமன்றத்தில் ஏற்றுக்கொண்ட ஒரே நாடாக இந்தியா திகழ்கிறது. இந்நாளே குடியரசு தினம் என கொண்டாடப்படுகிறது. பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர், இந்நினைவு அகற்றாதே என்ற பாரதியின் வரிகளுக்கு ஏற்ப வேற்றுமையிலும் ஒற்றுமை கண்ட நாடு இந்தியா. இத்தகைய சிறப்பு பெற்ற குடியரசை பாதுகாப்பது நமது முதல் கடமையாகும். சுதந்திரம் பெற்று தந்த தலைவர்களையும் வீரர்களையும் போற்றுவோம், வணங்குவோம் என கூறி அனைவருக்கும் எனது இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். நன்றி. My heartiest greetings to all of you on the eve of 76th Republic Day. My heart is filled with pride when I look back and see how far we have traveled. As we stand here today, we are reminded that democracy is not a system of government, but a shared responsibility. It is up to us as the youth of the nation to keep this torch of democracy burning bright, making choices that foster freedom, equality and progress. Republic Day reminds us the unity in diversity. Our constitution lays down the foundation for every citizen to live in a harmony with the respect to one another's differences. Today, as we celebrate this historic day, let us pledge to embrace this diversity and work towards a united and prosperous India. On Republic Day, we honor the legacy of those who fought for our rights and freedom. But it is also time for the youth to reflect their role on shaping the future of India. As young citizens, we are the future leaders, thinkers and innovators of this great nation. It is our duty to work towards the progress of our country, ensuring that the ideals of democracy, justice and equality laid out by our constitution are upheld for generations to come. On this day, the constitution came into force, empowering every citizen with fundamental rights. It is a day to honor the struggle for independence and to acknowledge the work of our freedom fighters who laid the foundation of our democratic system. Happy Republic Day! சுதந்திர மலர் நம்மை தூவும் இத்தருணத்தில் நம் பள்ளியில் கூடியிருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சுதந்திர காற்றின் புதிய வாசனையை நுகர்ந்து சுதந்திர வேகம் நம்மை சூழ்வதை காண இருக்கும் அனைவருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடிமைப்பட்டு போன தாய்நாட்டை தன் இன்னுயிர் துச்சம் என எண்ணி போராடி சுதந்திரத்தை பெற்று தந்த தலைவர்களையும் வீரர்களையும் நினைவு கூர்ந்து மரியாதை செய்யும் தினம்தான் குடியரசு தினம். குடியரசு வந்தது, குடியுரிமை தந்தது, அஹிம்சம் வென்றது, காந்தி சொன்னது, அம்பேத்கர் சட்டம் வகுத்தது, நாடு ஒன்றுபட்டு நின்றது, மறுமலர்ச்சி பிறந்தது, தேசிய கொடி தலை ஓங்கி நின்றது, இந்திய மனம் நிம்மதி கொண்டது. எத்தனை மதம், எத்தனை மொழி, எத்தனை ஜாதி, எத்தனை பிரிவுகள் இருந்தாலும் நாம் அனைவரும் பாரத தாயின் பிள்ளைகள் தான். பாரத மக்கள் வளர்ந்த பாரதம். அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள்.
தாய் மீதான பாசம் போன்றதே தாய்நாட்டின் மீதான பாசமும். தாயை நேசிப்போம், தாயை நேசிப்போம். தாய்நாட்டை மூச்சாய் சுவாசிப்போம், தாய்நாட்டை மூச்சாய் சுவாசிப்போம். இந்தியன் என்பது நம் பெருமை, வேற்றுமையில் ஒற்றுமை என்பது நம் மகிமை. நம்மை பிரித்து சிறுமைப்படுத்தும் தீய சக்திகளை வேறறுத்து இந்தியன் என்று பெருமை கொள்வோம். அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். நன்றி.